சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி அமாவாசை படையல் காய்கறியின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இதுல என்னங்க ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை நெறைய பேரோட வீட்ல செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காய்கறிகள் உணவுல சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்ல அன்னைக்கு வடை பாயாசம் வைப்பாங்க. இதுல என்ன இருக்கு? இது நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இருக்க தானே செய்யுது அப்படின்னீங்கன்னா, அதுல ஒரு தாற்பயம் இருக்கின்றது. அமாவாசை அப்படின்னாலே சாதாரண நாள்ல கிடைக்காத ஒரு சில முக்கிய காய்கறிகள் அந்த நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைகள்ல கூட கிடைக்கும். அதுல முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது அகத்திக்கீரை, வாழைக்காய், வெண்பூசணி, பரங்கிக்காய், சௌசௌ போன்ற காய்கறிகள். பொதுவாகவே நம் ஆடி அமாவாசையில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது. அதுவும் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கின்றது. அதுல முதல் காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய். வாழைக்காய் நம்ம ஆடி அமாவாசைன்று வாழைக்காய் நம் முன்னோர்களுக்கு படையல் வைக்கும்போது, குல விருத்தி மற்றும் செல்வ செழிப்பு ஏற்படுகின்றது. மஞ்சள் பரங்கிக்காய். மஞ்சள் பரங்கிக்காய் அப்படிங்கிறது சூரியனின் அம்சம் பொருந்திய ஒரு காய்கறியாகும். அது மட்டும் இல்ல, இது பித்ருக்களுக்கு ரொம்பவே பிடித்த காய்கறி. இந்த காய்கறியை நம்ம அமாவாசை என்று சமையல்ல சேர்க்கும்போது நமக்கு ஏற்படும் கண் திஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல்கள் இது அனைத்துமே நம்மை விட்டு நீங்கும். நம்ம வீட்ல தடைப்பட்ட நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேறும். சௌசௌ வம்ச விருத்தி மற்றும் முழு குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, அன்றைய தினத்துல அமாவாசை என்று நம்ம முன்னோர்களுக்கு சுத்தமான நல்லெண்ணெயில தீபம் ஏத்தணும். அதே மாரி வடை பாயாசம் இல்லாம அன்றைய தினம் நிறைவடையக் கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது கட்டாயம் உளுந்து வடையும், பாயாசமும் இருக்க வேண்டும். அதேபோல அன்றைய தினத்துல எல்லா நாட்களும் அகத்திக்கீரை கிடைக்காது. அமாவாசை நாட்கள்ல கண்டிப்பா அகத்திக்கீரை கிடைக்கும். இந்த அகத்திக்கீரையை நம்ம பசுக்களுக்கு தானம் கொடுக்கும்போது, முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும். உங்க குடும்பத்துல வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் முக்தியோட இருக்கும்போது, உங்க குடும்பம் இன்னுமே செழுமையாக இருக்கும். வெள்ளை பூசணி கண்டிப்பா சேர்ப்பாங்க. அது ஏன் வெண்பூசணி பொதுவாக பார்த்தீங்கன்னா, திஷ்டி சுத்துறதுக்கு தான் வெண்பூசணிய வச்சிருப்பாங்க. ஆனா, அமாவாசை நாட்கள்ல வெண்பூசணிய சமையல்ல கண்டிப்பா சேர்ப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களின் தாகத்தை தீர்க்கக்கூடியது இந்த வெண்பூசணி. அதனால கண்டிப்பா வெண்பூசணி ஒரு துண்டாவது போட்டு சமையல்ல சேர்த்து நம்ம முன்னோர்களுக்கு படைக்கும்போது, முன்னோர்களோட தாகம் தீர்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள். அது ஏங்க உளுந்து வடை தான் மெயினா செய்யணுமா? எங்க வீட்லலாம் பருப்பு வடையெல்லாம் செய்வோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து வடைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. உளுந்து வடை எதற்காக செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து அப்படிங்கிறது ராகு மற்றும் சனிக்கு உகந்த தானியம். இது பித்ருக்களை தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம உளுந்து வடை செய்து முன்னோர்களுக்கு படைக்கும்போது, நமக்கு பித்ரு தோஷம் நீங்கும். ராகு கேது தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தையும் நிவர்த்தி செய்வது இந்த உளுந்து வடை. அப்புறம் ஏன் நம்ம பாயாசம் செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் எப்படி தித்திப்பாக இருக்கின்றதோ அதே போல நம்முடைய குடும்பமும் எப்போதும் இனிமையாக இருக்க வேண்டும் என முன்னோர்கள் ஆசை கூறுவார்கள். அதற்காக தான் பாயாசத்தோட நிறைவு செய்வது. மேலும் அந்த நாள்ல சேர்க்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள்னா, பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. பாகற்காய் சேர்க்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அருந்ததி கதைகள்லாம் இருக்கு. 1008 காய்கறிகள் இருக்கு. அதில பாகற்காய் சேர்க்கலாமே. நீங்க தாராளமா பாகற்காய் உடம்புக்கு நல்லது தான். ஆனா, நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு கசப்பு உணவை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே வீரியம் அதிகமான அமாவாசை. ஏன்னா, இது நவபஞ்சம யோகம் சேர்ந்து வருகின்றது. இந்த நவபஞ்சம யோகத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை என்று எப்ப நம்ம படையல் போடலாம் நம்ம முன்னோர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது புதன்கிழமை வருகின்றது. புதன்கிழமையில யமகண்டம் எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. இப்ப காலையிலேயே சாமி கும்பிடுறவங்க 7:30 மணிக்குள்ளேயே நீங்க வீட்ல முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். அடுத்து ராகு காலம் இல்லங்க நாங்க 9 மணிக்கு மேல கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, குளிகை நேரம் வந்துருது. 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள. அப்ப தர்ப்பணம் குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க கூட 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள தர்ப்பணம் குடுத்துறணும். ஏன்னா, தர்ப்பணம் குடுக்கும்போதும் ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் இருக்கக்கூடாது. மெயினா குளிகை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அடுத்தது
குளிகை நேரம் 10:30லேருந்து 12 மணிக்குள்ள. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. இந்த நேரங்கள்லாம் முடிந்த பிறகு 1:30 மணிக்கு மேல நீங்க தாராளமா உங்க முன்னோர்கள் படம் வைத்து, அவர்களுக்கு விளக்கு ஏற்றி வைத்து, அவர்களுக்கு படையல் போட்டு, தலவாழை இலை விரிச்சு, நீங்க சமைச்சதெல்லாம் வச்சு படையல் போட்டு, தீப தூப ஆராதனை காமிச்சு, அந்த உணவை கொஞ்சமா எடுத்துட்டு போய் காகத்திற்கு வைத்த பிறகு, காகம் எடுத்த பிறகு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரங்கள்ல உச்சி பொழுதில் நம் முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உச்சி பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30லேருந்து ஒரு 12:30 மணிக்குள்ள. அந்த நேரத்தில நம்ம படையலிட்டு வணங்குறது ரொம்ப நல்லது. ஆனா, அந்த நேரத்தில ராகு காலம்லாம் இருக்கிறதுனால, நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலைல 7:30 மணிக்கு முன்னாடியே காகத்திற்கு உங்க வீட்ல நீங்க என்ன சமைச்சிருக்கீங்களோ, இல்ல கொஞ்சம் மிச்சரோ, இல்ல ஒரு ரொட்டியோ, ஏதோ ஒரு தின்பண்டங்கள் வாங்கிட்டு போய் காகத்திற்கு மேல வச்சுருங்க. வச்சுட்டு 1:30 மணிக்கு மேல இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல நேரத்தில 1:30 மணிக்கு மேல நீங்க உங்க வீட்ல இலை போட்டு படையல் பண்ணி காகத்திற்கு திருப்பி உணவு வைங்க. ஒரு சிலர் இருக்காங்க. படையல் போடுற பழக்கமே இல்லங்க. நாங்க என்ன பண்றது? அன்றைய தினத்தில உங்க முன்னோர் படத்த நல்லா தொடச்சு, சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, அவர்களுக்கு நிறை சொம்பு நீர் வைங்க. காகத்திற்கு உணவு வைங்க. இதெல்லாம் அனைத்தையும் செய்து பாருங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த காய்கறிகள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காய்கறிகள்லாம் கட்டாயம் உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அன்றைய தினத்தில உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். முன்னோர் வழிபாடு நம்ம குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழையடி வாழையாய் வாழ வைக்கும். ஒரு குடும்பத்தில குலதெய்வத்தின் அனுகிரகமும், முன்னோர்களின் அனுகிரகமும் இருக்கும்போது, அந்த குடும்பம் ரொம்பவே சிறப்பா, நிம்மதியா வாழும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.